கடந்த சில மாதங்களாக வட மாநிலங்களில் மட்டும் நடந்து வரும் கடத்தல் சம்பவங்கள் இப்பொழுது தமிழகத்திலும் நடக்கின்றது. குறிப்பாக தொழிலதிபர்கள் மற்றும் செல்வாக்கு மிகுந்தவர்களின் வாரிசுகளை குறிவைத்து பணத்திற்காக கடத்தும் கும்பலை பிடிக்க தமிழக காவல்துறை சிறப்பு படை அமைத்துள்ளது. ஹலோ, அங்கேயா? சரி, ஓகே, சரி வரேன், விடு. ஹலோ, எத்தனை டைம் தான் சொல்கிறது? புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. இதான் அண்ணாட்ட பேசுங்க. ம் 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 இன்னும் 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். ம் டேய், பொருள் எடுத்து வைடா. சரிண்ணே. வெச்சையா? எவன்டா கூப்பிடுறது? ஹலோ, நான் காலேஜில் தான் இருக்கேன். நீ எங்கே இருக்க? பெருந்தூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் இருக்கேன். வண்டி திடீர்னு ஸ்டார்ட் ஆகல. கொஞ்சம் வந்து என்னன்னு பாருங்களேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வாங்க. அப்போ அங்கேயே இரு, நாங்கள் வந்துடுறோம். 5 நிமிஷத்துக்கு யாருக்கு கால் பண்ணாதான் நாங்கள் வர வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ண. ஓகேவா? டேய், என்னாச்சுடா? எல்லாம் போகிற வழியில் சொல்கிறோம்.
டேய் இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரமாக போகிறோம்? சரி சீக்கிரம் போ. சரி அட்டன் பண்ணி பேசு. ஹலோ ஹலோ, எங்கே இருக்கீங்க? எவ்வளோ நேரம் தான் நான் வெயிட் பண்ணிடுறது? சீக்கிரமா வாங்க. ம் 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 இரு நித்தி எவ்வளோ நேரம் வந்துருக்கேன்னு சொல்லு. வந்துடுறோம். வாங்க. ஏன்டா லேட்டு? என்னடா இப்படி சொல்லிட்ட? நீ சொன்னீன்னு அவசர அவசரமாக கிளம்பி வரோம். யாருடா நீ? நட்புடா. நீ சொல்லி வராம இருப்போமா? இதுதான் fact. வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனைத் தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. அண்ணா, என்னண்ணா பண்றீங்க? வண்டி தானே பார்க்க சொன்னேன், வந்த வேலையை பாருங்க. என்னாச்சு? போய் பாரு. இப்படியே பேசாம இருந்து என்ன பண்ண போற? என்னாச்சுன்னு சொல்லு. வண்டி ஸ்டார்ட் ஆகல, என்ன பண்றதுன்னு தெரியல. பேசாம வா, கார்லயே போயிடலாம். சரி ஓகே கிளம்பலாம் மச்சான். நான் சொல்ற கடையில ஜூஸ் நல்லா இருக்கும், ஜூஸ் குடிச்சிட்டு தான் போறோம். அண்ணா, வண்டி ரெடி பண்ணிட்டு வீட்டில் விட்டுருங்க. பாய். என்னென்ன அந்த பொண்ணு கையாட்டிட்டு போகுது, நீங்களும் பேசாமல் கையாட்டிட்டு இருக்கீங்க, என்னதான் நடக்குதுங்க? அட ஏன்டா காலங்கத்தால் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி, அண்ணா வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, ஃப்ரெண்டோட வெளியே போகலான் இருந்தேன், வர்ற வழியில் பாதியிலேயே நின்றுச்சு, அவன் வேற டென்ஷனாக இருக்கான், அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டான், அவங்க வர்றதுக்குள்ளே வந்து வண்டியை ரெடி பண்ணி கொடுங்க, நீங்கள் டைமுக்கு வந்தால் தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக வர சொல்லிச்சு. இதாண்டா தம்பி நடந்தது. ஒரு பொண்ணு ஃபோன் பண்ண உடனே என்ன ஏதுன்னு கேட்காம நீ பாட்டி கிளம்பி வரையே, நீ எல்லாம் ஒரு மெக்கானிக்கா? நாங்களாம் ஒரு சிசியம் பாரு. சரி உர்றா, இந்த வண்டியில் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி சரி பண்ணி பெரிய அளவில் லாபம் பார்த்துணும்டா. நடக்கிறது நடக்கட்டும். சரி, நாம வேறு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், முதல்ல வண்டியில் பெட்ரோல் இருக்கான்னு பாரு. இல்லைங்கண்ணே பார்க்குறேன். நான் மீட்டர் ஓடலைங்கண்ணே. அட மீட்டர் ஓடலினா பெட்ரோல் நடத்தமுடா. டேங்க் பாரு. இல்லைங்கண்ணே பார்க்குறேன். என்ன பெட்ரோல் இல்லைண்ணே? அதானே பார்த்தேன், நான் பெண்ணைக்கு முத வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கிறோம். சரி போய் பெட்ரோல் வாங்கிட்டு வா. அண்ணே பாட்டில் உள்ள எங்க இருக்குன்னு தெரியலங்கண்ணே, வந்து பாருங்கண்ணே. அப்படியா? தோறேன். தனியார் கல்லூரியைச் சேர்ந்த 3 மாணவர்களை காணவில்லை. இக்கடத்தல் சம்பவத்தின் முக்கிய குற்றவாளியாக சந்தேகிக்கப்படும் நபரின் புகைப்படத்தை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். இந்தடா தம்பி, பாட்டில் கிடைச்சிருச்சு, போய் பெட்ரோல் வாங்கிட்டு வா.
சரிங்கண்ணே. சீக்கிரமாக வரணும். ஆமாம், நீங்கள் யார்? வண்டி யாருதுடா? அதுக்கு நீ யாரியா? வண்டி யாருதுன்னு சொல்லு. நீங்கள் யாருன்னு பஸ் முதல்ல சொல்லுங்கள். போலீஸ்டா. போலீஸா? நீயா? மாமூல் வாங்க வந்தியா? அடிங்க. சார் என்னங்க சார், காலையில் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்லிச்சு எங்கள் ஓனர் தாங்க சார் போய் வண்டி எடுத்துருந்தாரு. அவரை போய் கேளுங்க சார். ஏய், என்னடா நடந்தது? வண்டி அப்புறம் வந்தது? சார் ஒன்றும் இல்லை சார், சொல்லிடுறேன் சார். காலையில் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி வண்டி ரிப்பேர்னு சொல்லி எடுத்துகிட்டு போக சொல்லு சார். அதான் வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வண்டி வச்சிருக்கேன் ஓப்பன் பண்ணுறா. சார். வாங்க சார், பாருங்கள் சார். மாட்டினானுங்க சார். நல்ல எவிடன்ஸ். அந்த ஸ்னேகாவோட மொத்த பிளானும் கிடச்சிருக்கு. அடுத்து அவங்க டார்கெட் பிரியான்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை தூக்கிறதுக்கு முன்னாடி இவங்களை நம்ம அரெஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஹலோ. கடத்தல் கும்பலை தேடி வந்த சிறப்பு படையினர் குற்றவாளிகளை கைது செய்து தகுந்த ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். அச்சிறப்பு படையின் தலைமை அதிகாரிகள் நமது செய்தியாளரிடம் அளித்த பேட்டி இதோ. சார், உங்களை எப்படி ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிங்க? ரொம்ப நாளாகவே இந்த கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருந்தது. பட் இந்த கேஸில் தான் ஒரு நல்ல க்ளூ கிடச்சிது. ஸோ அவங்கள பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. யார் யாரில் இதில் இன்வால்வ் இருக்கா? எத்தனை பேர் இந்த மாதிரி கடத்திருக்காங்க சார்? இதில் இன்வால்வ் ஆகிருக்குங்க எல்லாமே பெரிய பெரிய பிக் ஷாட்ஸு. கடத்திருக்கிறதும் பிக் ஷாட்ஸோட பசங்களை தான் கடத்திருக்கிறாங்க. இன்னும் கேஸ் இன்னும் முடியல. இன்னும் 2 or 3 டேஸில் வந்து கேஸ் முடிஞ்சிடும். அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுறோம். சார், இந்த கேஸ் மூலிமா பப்ளிக் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற சர்க்கிளை டார்கெட் பண்ணி தான் எல்லா க்ரைமே இந்த கேஸில் நடந்துருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், தப்பு இல்லை. பட் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பார்த்து பழகணும். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதான் இவங்க வந்து பகடக்காயை யூஸ் பண்ணியிருக்காங்க. அறியாத பருவத்தில் அறியாமல் வருவது காதல், மற்றொன்று நட்பு. வாழ்வில் விலை மதிப்பு இல்லாதவை இவை. சிலரின் சதியால் உண்மையான நட்பையும் காதலையும் பகடக்காயாய் பயன்படுத்தி பழிவாங்கும் பாவிகளிடமிருந்து பாதுகாத்து கொள்ளடா மானிடா.